கொடுத்துடலாம். என்னங்க இது? இது நமக்கு கிடைச்ச பாபாடா. இவர் நம்ம வீட்டுல இருப்பாரு, அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்பா நான் சொல்றத கேளுங்க, சட்டப்படி குற்றம். ஐயோ பாபா, இந்த பாரு, பாபா நம்ம வீட்டுக்கு வரணும்னு இருந்தா கண்டிப்பா வருவாரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. பாபா நீங்க வரணும். என்ன? ஓம் சாயி நமோ நமோ, ஸ்ரீ சாயி நமோ நமோ, ஜெய் ஜெய் சாயி நமோ நமோ, சத்குரு சாயி நமோ போய் தூங்குங்கப்பா. அம்மா சாய்ராம் 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 சாய்ராம். வணக்கம் சார். வாங்க. வணக்கம். என் பேர் ஸ்ரீ சார். உட்காருங்க. SKR பில்டர்ஸ்ல இன்ஜினியரா வேலை செய்யறேன். வீடு கட்டுறதுக்கு குழி தோண்டினப்போ இந்த பாபா சிலை கிடைச்சது. ஆஹா, என்ன அழகான அற்புதமான பாபா சிலை. திரும்பவும் நீங்க தோண்டும் போது வேற ஏதாவது தடயம் கிடைச்சதுன்னா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா சார். தேங்க்யூ. ஓகே சார், அப்ப நான் வரேன் சார். ஐயா உங்க புண்ணியத்துல பில்டிங் வளர்ந்துகிட்டு இருக்கு. நமக்கு இப்ப பொண்டாட்டி 4 ஆயி போச்சு. 12 பிள்ளை. ஐயா புண்ணியத்துல வர்ற எனக்கே செட் ஆகுங்க. அப்புறம் வேலை கரெக்டா போயிட்டு இருக்குல்ல சார்? நீங்க சொன்ன மாதிரி வேலையை சீக்கிரம் முடிச்சிடுங்க சார். தம்பி, இந்த இடத்துல மொத்தம் எத்தனை வீடு வருது? 100 வீடு வருது சார். பூகம்பமே வந்தாலும் கட்டடத்துக்கு சேதம் வராது. புது மெத்தட்ல கட்டிருக்கேன் சார். நம்ம கிட்ட வீடு வாங்குறவங்க ரொம்ப நாள் வாழணும் தம்பி. அப்புறம் ஒரு விஷயம், சிட்டில இது மாதிரி என்கிட்ட 30 இடம் இருக்கு. நீ பிளான போட்டு வேலையை ஆரம்பிச்சிரு. ஓகே சார். யோ ஐயா, தம்பி என்ன மெட்டீரியல் கேட்டாலும் சரி, உடனே அவர் சொல்ற சைட்ல இறக்கிடு. ஓகேயா? தம்பி எல்லுனா என்னைய அனுப்புங்கய்யா. சரிங்கய்யா. சரி, அப்புறம் வரேன். சரிங்க. ஆமா ஏன் தம்பி, ஐயா 300 ஏக்கருமே வீடு கட்ட சொல்றாரு. சோத்துக்கு சிங்கி அடிக்க சொல்றாரா? அதுக்கு மாத்திரம் வாங்குறல்ல, இதுக்கு மாத்திரம் வாங்க வேண்டியதான். அப்ப நம்ம சந்ததிக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பின்னாடி வர போறா சோத்துக்கு பேயாலே போறாங்க. ஆமா, நீ என்ன காமாட்சி உரசி பாக்குறியாமே? ஆமா. இல்ல நானே 5வது கஷ்டப்பட்டு இருக்கேன். தம்பி, இந்த காமாட்சி ரூம்ல சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கல்ல, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி போயா. ஹலோ, இன்ஜினியர் என்ன பண்றாரு? நீ போன் பண்ணதெல்லாம் நடு ரோட்ல நிக்கிறாரு. அப்ப நான் போன் பண்ணலனா ஊரை விட்டே ஓடி இருப்பாரு. சும்மா இருங்க, விளையாடாதீங்க. என்ன நடு ரோட்லயே வா? இப்படி நடு ரோட்ல பேசிட்டு இருக்கேளே, அத பத்தி தாங்க புலம்பிட்டு இருக்கேன். களிமுத்தி போயிடுச்சு, அதான் நடு ரோட்ல பேசிட்டு இருக்கேள். அப்பா, அம்மா. என்னப்பா இந்த பாபா சிலை எங்க எப்படி வந்துச்சு? என்ன மறந்துட்டியா? நேத்து நீ தான் கொண்டாந்து வச்ச. இங்கதான் இருக்கு. நான் தான் சிலையை தொல்பொருள் ஆராய்ச்சி கொடுத்துட்டு வந்துட்டேனே. எங்க போய் கொடுத்துட்டு வந்த? பாபா எங்க கூட தான் இருக்க, நாங்களும் பாபா கூட தான் இருக்கோம். சும்மா எதையாவது சொல்லாத நீ. இந்த வேலை நீ நீ ஏதோ பகல் கனவு காண்ற, போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. போப்பா, நிறைய வேலை செய்யறல்ல, அதான். என்ன ரொம்ப குழம்பு போயிருக்கான், பயமா இருக்கு. பாபா, வியாழக்கிழமை எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிடுறேன். இவனை நீங்க தான் பாத்துக்கணும். ஜக்கம்மா சொல்லுது, ஜக்கம்மா சொல்லுது, உன் புருஷனோட ஆவி இந்த வீட்டை சுத்தி வருது. உசுரோட இருக்கும்போது கண்டவ பின்னாடி சுத்தினா, செத்த பிறகு என் பின்னாடி ஆவியா சுத்துறானா பாவி. ஜக்கம்மா சொல்லுது, ஜக்கம்மா சொல்லுது, உங்க குலதெய்வம் 18ஆம் படி கற்பனும் பொம்பத்தி கோட்டை முனியனோட மடக்கர காளி சொல்லுது. இந்த வீட்டு இளவரச மனசுல குழப்பம் ஒண்ணு இருக்குது, குழப்பம் ஒண்ணு இருக்குது. அந்த குழப்பம் என்னன்னா, 8 அடி ஆழத்துல எடுத்த சிலை அது எங்க போய் கொடுத்தாலும் சிலை திரும்ப வீட்டுல இருக்கேன்ற குழப்பம். அந்த குழப்பம் தீரணும்னா காலையில என்கிட்ட வந்து குறிகேளு, குறிகேளு, குறிகேளு. ஜக்கம்மா சொல்லுது, ஜக்கம்மா சொல்லுது. கும்பிடுற சாமி. குழப்பம் தீருன்னு சொன்னீங்க, அதான் வந்த. பூர்வ ஜென்மத்துல உனக்கும் அந்த சிலைக்கும் சம்பந்தம் இருக்கு, அதனாலதான் அந்த சிலை உங்ககிட்ட வந்திருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க சாமி? மனிதர்களுக்கு பூர்வ ஜென்மத்துல நடந்தத இந்த ஜென்மத்துல மறக்க வைக்கிறது தான் கடவுளோட சித்தம். பூர்வ ஜென்மங்கிறீங்க, இந்த ஜென்மங்கிறீங்க, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சாமி. முன் பிறவில நீ சாய்பாபா கூட வாழ்ந்த ஒரு பக்தன். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ கண்ணை மூடு,
உனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கும் புரியும். என்னவே பாட்டில் இப்படி குழந்தையோட வேகமா ஓடி வர? பக்கத்து ஊர்ல என் தங்கச்சி பொண்ணுக்கு காது குத்துக்கா போயிருந்தேன். அந்த ஊர்ல காலராவா. பக்கத்து ஊருக்கு வந்தா நம்ம ஊருக்கு வந்துருமல்ல. என்னப்பா சொல்ற? அது பொல்லாத வேதைப்பா. ஊர் ஊரா பரவுது. நம்ம ஊருக்கு வந்தா பாதி பேரை கொன்னுரும். பக்கத்து ஊர்ல காலராவா. ஏங்க ஊருக்கு ஊரு நான் தான் தலைவன் சண்டை போட்டுக்குவாங்க. ஆனா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாருமே வரமாட்டாங்க. என்னமா யாரெல்லாம் வர்றாங்க. டே சோட்டா, ஊர்ல பூரா பீதியை கிளப்பி விட்டுட்டு இங்க வந்து பெருங்கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கா. என்ன கங்காணி இப்படி புரியாம பேசுறீங்க? நான் பக்கத்து ஊருக்கு போயிருந்தப்போ அந்த வியாதியால மக்கள் பெற்ற அவதிய இந்த 2 கண்ணாலையும் பார்த்தேன். அதனாலதான் நம்ம மக்களை அதை காப்பாத்தலான்னு இப்படி கூட்டி வச்சிருக்கேன். இது தப்பா? வாய மூடுறா. நீ வாய திறந்தாலே இந்த ஊருக்கு பூரா தெரிஞ்சிடும். இங்க பாருங்கப்பா, ஊருக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா தான் தப்பிக்க முடியும். நாம பேசுறது இருக்கட்டும், வைத்தியரங்க. ஏங்க வைத்தியரை அங்க வர பாருங்க. ஊர்ல ஒரே காலராவான். உங்களை விட்டு அவர் வழியே கிடையாது. வணக்கம் ஐயா. வணக்கம் வைத்தியரே. எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன சொல்ல முடியும்? இந்த கால்ராவை தடுக்கிறதுக்கு ஊர் மக்கள் எல்லாரும் மானியமும் வீட்டுக்கு வீடு பத்தனாவும் தலைக்கு 10 முறக்கா நெல்லும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நான் காடு மேடெல்லாம் போய் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த அந்த மூலிகையோட கஷாயத்தை உங்களுக்கு தரேன். அந்த கஷாயத்தை சாப்பிட்டா மட்டும்தான் இந்த கால்ராவிலிருந்து உங்களால தப்பிக்க முடியும். சுருக்கமா சொன்னா இந்த ஊர்ல உள்ள எல்லா உயிரும் எங்க வைத்தியர்கள் எல்லாம் இருக்கு. வைத்தியரையா கேக்குற பார்த்தா ஊர்ல ஒருத்தர் உயிரோட இருக்க முடியாம இருக்க. இவனுக்கெல்லாம் என்னையா சொல்றாங்க? கொஞ்சம் இருக்கியா? நீங்க எல்லாம் உசுரோட இருக்கணுங்கிறதுக்காக நான் என் உசுர பணையம் வச்சு அந்த காட்டுக்குள்ள போய் கஷ்டப்பட்டு பாம்பு கடிக்க தேள் கடிக்கன்னு அந்த வேறையெல்லாம் வச்சு கஷாயம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன்டா. சொல்லையா? பின்ன ஓசிலே மருந்து கொடுப்பாங்க. நாங்களாம் சாப்பிடலாம்டா. எங்களுக்கு குடும்பம் இல்ல. நாங்க வாயில மண்ணு போட குத்திக்கிட்டு இருப்போம். வைத்தியரே, நீங்க மருந்தை தயார் பண்ணுங்க. வைத்தியர் சொல்றத கேளுங்கப்பா. சரிங்க. அது மட்டும் இல்லப்பா, அது வரைக்கும் ஊர்ல இருக்கிற எல்லாரும் சுத்தமா இருக்கணும். பொது இடத்தை அசிங்கம் பண்ணக்கூடாது. வெளியூர்காரங்க நம்ம ஊருக்கு வரக்கூடாது. நம்ம ஊர்க்காரங்க யாரும் வெளியூருக்கு போக கூடாது. குறிப்பா எந்த வியாபாரிகளும் நம்ம ஊருக்கு வரவே கூடாது. வைத்தியர் சொல்ல நல்ல கேளுங்க. அப்புறம் மாட்டிக்கிட்டு முடிக்காங்க. உங்களுக்கு ஏன் சிரமம்? நாங்க அரைச்சு கொடுக்கறோம் பாபா. உங்க சிரமத்தை எல்லாம் போக்க வந்த எனக்கு என்னமா சிரமம்? பரவாயில்ல பாபா, நாங்க அரைச்சு கொடுக்கறோம் பாபா. அல்லா மாலிக், உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள். சரி பாபா. வணக்கம் பாபா. அல்லா மாலிக். வணக்கம் பாபா. ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். அல்லா மாலிக், ஆண்டவன் உங்களை காப்பாற்றுவார்.
ஆமாண்டி, பாபாவுக்கு எதுக்கு மாவு? நாமளே ஆளுக்கு பதிய பங்கு போட்டுக்கலாமா? நீ சொல்றது சரிதாண்டி. சுடுற அடையில 1-2 பாபாக்கு கொடுத்துட்டா போச்சு. உங்களுக்கெல்லாம் என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? கேக்குறேன்ல, யாருடைய அப்பா வீட்டு பொருளை நீங்க அபகரிக்க பாக்குறீங்க? தடங்கள் இல்லாம மாவல்லிட்டு போறதுக்கு நான் என்ன முன்ன பின்ன உங்ககிட்ட கடன்பட்டிருக்கேனா? சும்மா சும்மா. முதல்ல இதை எடுத்துட்டு போயிட்டு ஊரெல்ல கொட்டிட்டு வாங்க. போங்க.